இன்றைக்கி என் பையனோட ஃபேவரட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பன்னீர் பீஸ் மசாலா சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியா சைடு இதை மட்டர் பன்னீர்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே பட்டரில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா, மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு 2 முந்திரி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் பட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். அதே பாத்திரத்தில் ஜீரகம், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். மூடி போட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக ரெடியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி லீவ்ஸ் அந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கசூரி மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். அது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பன்னீர் பீஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும். கலர் தான் இப்படி இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.